பிறப்போடு மக்கள் அரசிகளை வகுக்கும் முறையோட முதல் எழுத்தில் பிறப்போடு மக்கள் அரசியலை வகுக்கும் முறையோடு அகரம் முதல் எழுத்தில் பிறப்போடு மக்கள் அரசியலை வகுக்கும் முறையோட மிக மிக உயர்வதும் மிக பெருவரும் பெரும்போடு எண்மையான ஒரு வாழ்வக்கான வரும் எண்மையான ஒரு வாழ்வ தந்திடும் அழகு தமிழ் வாழும் அறிவாலயோ இந்த அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் இங்கே அரண்பரு தருகின்ற குருவே அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அறிவ எனக்கு வீரன் சபையனும் சங்கனும் நாயகர் மூர்த்தி என் மனப்புறம் காளி ஐயனே முருகா யாருமில்ல கல்விக்கல் மகத்துறை நட்ட இங்கே காண வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் நாகர்களுக்கும் நான் ஓட்ட பிரகம் கரிசக்கொட்டான் என்று ஐயனை அழைத்து என் மலப்புறம் காலை வைத்து திருச்சென்று சொண்டு என்னுடைய மகன்கள் முடிந்து வந்தாத்தான் நம்மளுடைய திட்டம். இங்கு தானாவதியாக வேடந்தாய் நடத்தி கொண்டிருக்கோம் அன்பு தம்பி தேலியைச் சேர்ந்த பொன்னுமணி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. கேட்கலாம் மாலை எடுத்து கருவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் புளியங்குளத்தை சேர்ந்த வாத்தியார் சந்திரவாத்தியார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நாடு எங்கும் பேரும் புகழ்பெற்று வந்த மருத மாமேதி தேலி சோய்மணிக்கம் நாள் பேரு புகழ்பெற்றவர் இன்னைக்கு தெய்வமாக இருக்கிறார்கள். தெய்வத்தை நங்கி என்னை கருத்துடைகிறேன். நன்றி வணக்கம் வணக்கம். பாலாவி
அருகே ஐயனே நீ வரவேணம்மா பழனி மாலை அழுகுமாலை
முன்னோர் காலத்து கட்ட மூத்திரையும் வடக்கே கொத்தராசியத்தை விட்டு தென்னால் வாங்கி அங்கு சென்று விட்டார்கள். அவர்கள் சட்டிப்படை பட்டிப்படை ஆர்மணவி பாளையங்கள் பொன்மல் தெளிக்கு தப்பு மகன் நான் தான். எட்ட பொம்மல் எட்ட பொம்மர்களும் ஒரே மண்ணில் பிறந்தவர்கள். மன்னாடி மன்னர்களாம் மண்டிட்டு வருகிறார்கள். இந்த கட்டம் மட்டும் வரிக்க தடுக்கிறார்கள். கொடுக்க மறுக்க சொல்லி இந்த எட்டப்பன் லண்டனுக்கு லெட்டர் அனுப்பிட்டார்கள். அது மொத்தமை எங்கள் நாடு நாடாக சுற்றுப்பயணம் சரியான திட்டத்தை கூறினார்கள். ராமராம் வீட்டை கலைத்து என் வரி கொடுக்கிறான் இவன் அனுப்பி கேட்கிறான் கேட்டார்கள் என் மன்னரிடம். அதுக்கு மன்னர்கள் என்ன விட்டார்கள்? வானம் விழுகிறது, பூமி வேகிறது, மக்களத்தில் வேறுட நிறத்தை சிந்தப்படுவார்கள். உங்களுக்கு ஏன் கொடுக்கவனுக்கு ஸ்தீ சொன்னவனே கட்டப்பன் மன்னர்கள் தவறாக பார்த்த பேசி மிந்திய பெற்று விட்டார்கள். பக்கத்தில் மாத்திரை காசு கொடுத்து கன்னியாகுமரியும் அன்னமடி தொட்டலை அன்னமி தொட்டவனை கையை துண்டித்து சொல்லி துண்டித்து விட்டார்கள். ஆளுக்கு ஒரு வனமா மாறிவிட்டோம். என்னை மேற்மாடியும் அவை இருவரும் ஒரு சிரமிட்டார்கள். அப்போ மிக காப்பாற்ற இயலவில்லை. 10 அளவு சுந்தரம் திறந்து வல்லநாள் சொன்று வெள்ளியத்தை அழைத்து ஜெயிலை மீட்டு ராமநாதபுரம் சேர்ந்து வெள்ளியமாலையும் சிறையெடுத்து இந்த பிள்ளை மட்டும் மறந்து விட்டார்கள். மறந்து மத்தவள் பாஞ்சாங்குறிச்சிலே வெள்ளியத்திற்கு வெள்ளியமலைக்கும் திரும்ப விட்டார்கள். அங்கே ஆடமடன பலவகாட்சியர்கள் பல வீரர்கள் திரும்பிட்டார்கள். அப்பவும் கணக்கப்படி என்ன நினைக்கவில்லை. பத்தான் என்னை கொண்டோகி திருச்சி சிறையில் எடுத்துட்டார்கள். தப்பித்துவனே ஓடி பார்த்த ஒன்ற வழியிலே பிள்ளைமணி இருந்தால் என்ன இறந்தால் என்ன என்னை ஆனந்தமாக கொண்டோய் இதை ஓட்டப்படம் ஜெத்துங்கள். இந்த மன்னர்கள் இதை அருமை ஒப்பிக்கும் தப்பு சென்று வீடு சென்று விட்டேன். நான் தப்பு சென்ன மேனியில் 7 மணிக்கு அனுமதி கான்வெளி குரல் கொடுத்தேன். தட்டி தள்ளாடு ஈர சொல்ல என்னுடைய மருந்தில் இருந்தால் ஏன் கண்ணன் குளம் கேட்டேன். பத்தா நீங்கள்லாம் ராமராஜ மன்னர்கள் கமலத்தரம் தெரிவித்தார்கள், இறந்தாக தெரிவித்தார்கள். என்ன காரியம்? என்னை ராமராவ தொட்டு மறந்துத்தாமல் இந்த யாருங்க தொட்டார்கள். பத்தான் என்ற மன்னரிடம் மன்னர்களே இந்த வடி மகன்கள் சிறப்பம் நடத்த வேண்டும், நெல்லுக்கு நெல்லாவதும் வட்டி கொட்டம் தெரிவித்தேன். அது கமலத்தர்கள் பத்தா வெள்ளியமாலத்தும் பாவலிக்கு திருமணம் பொன்மலாம் தேர்ந்துவிட்டது. இதே மாதம் இதே ஜாதி அடுத்த வகுத்துக்கொள்ளாமே என்று தெரிவித்தார்கள். பத்தான் பார்த்து கெஞ்சினேன். பத்தான் இளைய மன்னர் இருக்கேன். இளைய மன்னரே இந்த வடிய மகனால் திருச்செந்தால் சொல்ல மட்டப்படியில் இன்னும் 3 மக்கள் நடக்கவிட்டால் நான் இறந்துரை சொன்னதாக அதுவும் அவரும் தெரிவித்தேன். அதற்கு மன்னாத்தார்கள் பேங்கிச்ச வாண்டி கடிக்கிச்ச மனகற்பனன் படைக்க பாண்டித்தேவரிடம் எப்படி சாமத்தம் சந்திரமன் கேட்டு வாழ்ந்திருத்தார்கள். பத்தான் பார்த்தேன். ஆகா இது சந்திப்பு வந்தது. பத்தான் கூட வந்த கமல் வீரர் வைத்தேன். கமர்களே பாருங்கள் அங்கே கரசப்பட்ட 110 நிலைகளும் எப்படி என் ஓட்டப்பம் செத்து நான் தெரிவித்தேன். அதற்கு மன்னாத்தார்கள் தலச்சம் கொண்டு முடியாது காளிபவனை விதித்து தெரிவித்தார்கள். பத்தன் 6 பாத்து சொல்லி தந்த மாத்த சொல்லி ஒரு விமி மாத்த சொல்லி அங்கே கசுக்கிட்ட 110 நெல்லுகளும் அங்குள்ள 800 மாடுமலை பொய் மாத்திட்டத்தை கூறிவிட்டேன். விளையமாக நினைத்ததை முடித்து விட்டேன். இருக்குது ஆமா அதிகமாக இருக்குது, கூட்டமாக இருக்குது. ஆமாம் கிளப்புமா? கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இணைந்திருக்கும் மகமாயி 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 கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கருவாகும்
கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இணைந்திருக்கும் மகமாயி பேர்காட்டில் வீட்டிருப்பாள் வீரமகள் திருசூழி காட்டில் வீட்டிருப்பான் வீரமகள் திரிசூலி காட்டில் வீட்டிருப்பாள் வீரமகள் திருசூழி பூத்தலையும் காத்திடுவாள் குலதெய்வம் மாகாளி குலதெய்வம் மாகாளி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இணைந்திருக்கும் மகம்மாயி தஞ்சை நகர் கரணம் என்றால் சமயபுரம் தஞ்சை என்றால் தஞ்சை நகர் சமயம் என்றால் சமயபுரம் தஞ்சம் என்றால் தஞ்சை நகர் சமயம் என்றால் சமயபுரம் கண் கொடுப்பார் கண்ணபுரம் கை கொடுப்பார் அன்னையவள் சிறப்பினே முத்து இடும் தேவி என்றால் வாழ்வுயரும் பிறப்பினிலே முத்துதிரும் தேவி என்றால் வாழ்வுயரும் சிறப்பினிலே முத்து இடும் தேவி என்றால் வாழ்வுயரும் நெருக்காதார் வேணியெல்லாம் நெருப்பாக குவித்திடுவாள் நெருப்பாக குவித்திடுவாள் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இணைந்திருக்கும் மகம்மாயி வேண்டி நின்றால் வினை தலைவா வேப்பிலையாய் குளிர்ந்திடுவாள் வேப்பிலையார் குளித்து நிற்பாள் வேண்டி நின்றால் வினை தலைவா வேப்பிலையாய் குளிர்ந்திடுவாள் தாயவளை கால் பணிந்தாள் நோயெல்லாம் போக்கிடுவாள் கடலுக்கும் நீர் கொடுக்கும் தாளமலை கருமாறி நாங்கள் குளிக்கும் காலமகள் கருமாறி கடலுக்கும் நீர் கொடுக்கும் தாளமலை கருமாறி காலடியில் நின்றார்கே கவி கொடுக்கும் அருள் மாறி கவி கொடுக்கும் அருள் மாறி கருவாடும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இணைந்திருக்கும் மகமாயி இணைந்திருக்கும் மகமாயி இணைந்திருக்கும் மகமாயி இணைந்திருக்கும் மகமாயி. அப்படியானால் என் மகன்கள் நாற்குறிக்க வேண்டும் சீக்கிரமாக எதிர்பார்த்து யாரை அழைக்க வேண்டும் யாரை கொடுக்க வேண்டும் முள்ளுப்பட்டி முத்தப்பனாக்கி இருக்கார் 300 பேருக்கு படை தலைவர் ஆமாம் அவர்கிட்ட மனுவை கொடுத்து தாக்கல் பண்ணிடுமா சிறப்பாக கொடுப்பார் ஆமாம் ஆமாம் நல்ல மரியாதை கொடுப்பாரு போகல போகல அவருக்கு நல்லா வச்சிருவோம் வாயில் வரிசிக்கிறேன் வாங்க யார் உள்ளதே வாய்க்கிறேன் வார்கள் 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 யாரும் இல்லை குதிரைக்கு கொள்ள வைக்கிறான புள்ள வைக்கிறேன் புள்ள வைக்கிறான கொள்ள வைக்கிறேன் கொள்ள வைக்கிறான புள்ள வைக்கிறான யாரும் அவன் இழிச்சா போல அடிச்சல கனவா போல பேச்சு புள்ளி ராசிகள் போடாடே போட சத்தம் ஆளக்கால எதை திருவிழைக்கிறீர்கள் செகுல அட்டுப்புடியன் போடாடே ஐயா வாங்க 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 பாருங்கள் 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 முள்ளப்பட்டி முத்தம்மனாச்சே ஐயா வாங்க 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 கணக்கு 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 பாருங்கள் 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 என்ன வார்த்தை காட்ட வைக்கப்படுவாய் என்னங்க என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள் வந்தவளியாக இப்ப என்ன சொல்லிவிட்டு ஒரே கோபப்படுறீங்க ஒரு அரண்மனையில் வந்தவளியாக வார்த்தை தரமாட்டமா தெரிவித்தீங்களா தங்கள் ஐயா அரண்மனையில் கிரிக்கெட் நாக்கிருக்கு என்னையா பொறுப்படுத்துருக்கான் இருக்க பொருள்களை பக்குவமா பார்க்க வேண்டும் ஒழுக்கமா செய்யணும்ல இருக்க குதிரை பக்குவமா தீவனங்கள் வைக்க வேண்டும் எதற்காலும் எங்களுக்கு மகனை வேலை செய்யறாரு கொள்ள வைக்கிறாரு புள்ள வைக்கிறாரு புள்ள வைக்கிறாரு கொள்ள வைக்கிறாரு மாத்தி மாத்தி வச்ச குதிரை என்னாதுகள் வகுறு ஊதி போயிரும் ஆமா அவர் வந்து அந்த நேரம் நீங்க அரண்மனையில கூப்பிட்டீங்க வந்ததோடவே அரண்மனைக்குள்ள வந்துட்டான் இதுக்கு போய் என்னமோ உங்களை நாங்க தவறா பேசுறோம்னு பேசுறீங்களா ஐயா வார்கள் 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 முள்ளப்பட்டி முத்தம்மனாகிறே ஐயா வாங்க 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 கணக்கு 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 வருக 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 ஐயா பாளையங்கோட்டையில இருந்து பங்குனி மாசி வழியில நடந்து வந்திருக்கீங்க ஓட்டு போடுறதுக்கு ஆமா ஐயா ஐயாவுக்கு வேறு உத்து போய் வந்திருக்கீங்க வேறு உத்த போயா என்னங்கய்யா ஆமா அந்த அரச மரத்து வேறு நான் தட்டி கட்டப்பாய்
இல்லைங்கய்யா வேர்வையோடு வந்திருக்கீங்க. வேர்வையோட எச்சலை தட்டு தடுமாறி உங்களை அழைப்பதற்கு களைப்போடு வந்திருக்கீங்க. ஆமையா. இப்படி சேத்துல புடுக்காருங்களா? சேத்து புடுக்காரவா? இல்லைங்கய்யா சேர்ல புடுக்காரீங்களான்னு கேட்க வந்தோம்யா. ஐயா சொல்லுங்க. உட்காரக்கும் அமர்றக்கு வரவலை எதற்காக? என்னுடைய மகன் காதலாசு சிறப்பு மலத்தில் அதுதான் பிளம்பன் அரமணை வச்சு வந்திருக்கேன். ஐயா உங்களுடைய மகன் கல்யாண காதலி விழா மிக சிறப்பாக நடத்தி தர நாங்க கடமைப்பட்டுள்ளோம். ஐயா பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாசி வெயில நடந்தே வந்ததுனால ரொம்ப களைப்போடு வந்திருக்கீங்க போல தெரியுது. ஆமையா. களைப்புக்கு கொஞ்சோண்டு காப்பி சாப்பிடுறீங்களா? காப்பி 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 அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். அப்ப காப்பி வேண்டாம். நோ 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 நோ. அப்ப ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறீங்களா? பால் மில்க் மில்க் வைக்கிறே அதெல்லாம் மில்க் மில்க் பண்றீங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். பால் ஒண்ணுதான் மில்க் ஒண்ணுதான். ரெண்டு. அப்படியா? பால் வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். பால் வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாமியா. அப்ப பழம் சாப்பிடுறீங்களா? பச்சை பழம், வாழைப்பழம், முந்த பழம், நேந்திரம் பழம். முந்தை பழம் எங்க கேட்க முடியாது. நம்ம உளுத்தி மடியை சுத்தி விளைய கொண்டு பழம் முந்தை பழம், வாழைப்பழம். அப்படியா? அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க? அதெல்லாம் வேண்டாமியா. ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? என்ன புதுமையா விழுகுது? அது என்ன ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? என்ன அர்த்தங்கள் புதுசா இருக்கு? ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்க வந்தோம்யா. அப்பளம் தெரிவிக்காதீர்கள். சொல்லுங்க. ஏன் பழம் சாப்பிட மாட்டீர்கள்? சேர்த்து சொல்லுங்க. ஏன் பழம் சாப்பிட மாட்டீர்கள்? ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீர்கள்? ஏன் ஜலி பிடிக்குது? நோ நோ நோ. அப்ப பழம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்ப நீ இது சாப்பிடுறீங்களா? என்னது? இந்த உங்களுக்கு புடுக்கு முச்சேரு. புடுக்கு முச்சேரா? உங்களுக்கான முறுக்கு முச்சேரியா? எந்த கடையில விக்கிற? புதுமையா இருக்கே. ஏன் முறுக்கு உங்களுக்கான முறுக்கு மிச்சர். முறுக்கு முச்சேரியா? முறுக்கு மிச்சர். என்ன நக்கல் என்ன நக்கல் 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 பண்றீங்க? என்ன அடக்கோழி முட்டை கேட்ற மாதிரி கேறீங்க? நீங்க ஒரு முள்ளப்பட்டி முத்தமனாச்சார். நாங்க தான். 300 வேத்து படை தலைவர். நாங்க தான். இந்த அரமணைக்கு வந்து ஐயாபிக்கு ஆனந்தமாக கொண்டாடு அதற்கு அடக்கொள்றீர்கள். இல்லையா முறுக்கு மிச்சர் சாப்பிடுறீங்களான்னு கேட்க வந்தோம்யா. முறுக்கு மிச்சர். ஆமா. அது வேண்டாம் 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 வேண்டாம். அது வேண்டாம். அது வேண்டாம். ஆரஞ்சு. என்னது? ஆரஞ்சு பழம்யா. ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு. ஓஹோ அது வேண்டாம் 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 வேண்டாம். ஆப்பூளு. ஆப்பூளா? ஒரு பூளு வேணாமா? வேண்டாமியா. அது வேணாமா? நோ 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 நோ. சரி இந்த வெயிலுக்கு குளிர் பானம் சாப்பிடுறீங்களா? என்னது? நொக்கோ கோலா. என்னையா என்னையா எதிர்பார்த்து நக்கல் பண்றீங்க? என்ன அர்த்தங்க? புதுமையா இருக்கு. நொக்கோ கோலா இங்க விக்குது. ஏன் நொக்கோ கோலாயா? நொக்கோலா? நொக்கோ கோலா. நொக்கோ கோலா நொக்கோ கோலாவா? நாங்க படிக்காதவங்க நீங்க படிச்சவங்க. அதற்கு என்ன புதுமையா இருக்கு? நொக்கோ கோலா இங்க விக்குது. அது என்ன கோலா? கொக்கோ கோலா. அந்த கோலா. எந்த கொக்கோ கோலா? அது வேண்டாம். அது வேண்டாமா? நோ 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 நோ. இல்ல பேண்டா சாப்பிடுறீங்களா? ஐயா ஏ பேண்டா கலரியா? பிரண்டா கலர். பிரண்டா கலர். வேண்டாம் 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 வேண்டாம். அது வேண்டாமா? நோ 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 நோ. இல்ல குளுக்க விட்டா? ஐயா துவா குளுக்க விட்டாவா? ஏ குளுக்கோட்டாயா? குளுக்கோட்டா. வேண்டாம் 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 வேண்டாம். அப்ப ஐயா என்னதான் சாப்பிடுவீங்க? என்னதான் சாப்பிடுவீங்க? ஐயா சொல்லுங்க. திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலி அல்வா. லாலாக்கடை லட்டு. லாலாக்கடை லட்டு. மைசூர் பாக்கு. ஏன் நம்ம உளுத்தி மடை பார்க்கற உங்களுக்கு பிடிக்காதா? இங்க இருந்து மைசூருக்கு தான் போகணுமா? ஐயாவுக்கு கலப்பரம் ஆகி போச்சு. ஐயாவுக்கு ஏத்துக்கிறார்கள். அப்படிங்களா? மைசூர் பாக்கு. மசூர் பாக்கு. மசூர் பாக்கா? என்னையா அதே மைசூர் பாக்கு. உணவாளர்த்த பார்த்தா நீங்க அக்க பண்றீங்க. மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு. ஜலேபி. சீலப்பி. ஐயா நோ 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 நோ. ஏய் என்ன அத சின்ன பிள்ளை பியா வச்சிருக்க? ஜிலேபி ஜிலேபி. 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 பச்சரிசி பொங்கல். பச்சரிசி பொங்கல். நெய். நெய். நெய் பலகாரம். பலகாரம். மலங்காட்டு நேந்திரப்பழங்கனி ஒன்று தெரியுமா? நேந்திரப்பழம். என்ன பழ? மலங்காட்டு நேந்திரப்பழங்கனி ஒன்று. இப்போதைக்கு நம்மகிட்ட நேந்திரப்பழம் இல்ல. வேணும்னா ஒரு பூவம்பழம் இருக்கு சாப்பிடுறீங்களா? என்ன இருக்கு? ஏ சக்கமாலைக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் வந்திருக்கிய பூவம்பழம் சீப்பு. அத ஒன்னு தரணும் சாப்பிடுறீங்களா கேட்க வந்தோமே. நேந்திரப்பழம் ஒன்று. நேந்திரப்பழம் ஒன்று. ஒரு டம்ளர் பால் இதய சார்பாய் சைவ கணக்கப்பளை. பால் சாப்பிடுறீங்களா? ஆமா சைவமியா. இன்ன ஐயா பால் குடி மறக்கல போல. உங்க அப்பாத்த நல்ல தொப்ப பாசி மாதிரி வீட்டுல படுத்துப்பாங்க. கேலியில கதவை அடைச்சுக்கிட்டு ஒரு சாச்சு படுத்துக்கிட்டு வரட்டி இழுவலுங்க. பால் நல்ல குமுக்கு குமுக்குன்னு வரும். அது மட்டுமா அந்த கரிசல் கொண்டாடுற ஐயாக்கு எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை. இந்த மரியாதையே எங்களுக்கு இல்ல. நீங்களும் படிக்காதவர்கள். ஆமா ஐயா அரமணை கணக்கப்பளை என்ற பட்ட படித்தவர்கள் இல்லையா? ஒரு ஓட்டுப்படாததுக்கு அதிபதியான மந்திரி வந்தோடனே ஐயா எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை. ஐயா வந்தோடனே ஐயா வாங்க அங்க உட்காருங்களா? இல்ல பிடிங்க உட்காருங்களா? இல்ல ஐயா அதைத்தான் சாப்பிடுறீங்களா? ஐயாவுக்கு இல்ல ஐயா அந்த இதைத்தான் சாப்பிடுறீங்களா? இல்லையா அங்க இருக்கிற பழத்தை சாப்பிடுறீங்களா? இல்ல இங்க இருக்கிறத சாப்பிடுறீங்களா? எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை. அடே கப்பா சிரிக்காத சின்ன பொழாய்.
அடிச்சுனா கடவா போல பேச்சு அரம முடியும் கணக்கு போடானா ஐயா வேண்டும் உனக்கு யாரு அந்த ஒட்டியா கொடுத்தது ஐயாவியா போடா ஏய் சுகர அத்து அரம முடியும் கணக்கப்பல போடானா வேண்டும் என்ன முறைக்கிற அப்பனா அந்த 3 பேர் இந்த கட்சி கூட்டாத்துல உங்களை பார்த்து கேட்டாங்க இல்லையா கேட்டார்கள் கேட்டு பிறகு கேட்டது கேட்டாங்க இல்லையா அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்ச நாள் ரோசம் வந்துச்சாயா ரோசம் முன்ன காரியம் எடுத்தவனுமா அதுக்கு நாங்க சும்மா இருந்தோமா எப்படி ஒரு ஓட்ட போடுறதுக்கு அதிபதியான மந்திரியார எங்க முன்னாடி வச்சு இப்படி கேட்டு போட்டாங்களே ஆஹா. அப்ப நாங்க மறுபடியும் கேட்டோம் இல்லையா எப்படி 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 டேய் போட திரும்ப பேசிக்கிட்டு ஐயா ஐயா உள்ளதாலி சரியான போறேன் உன்னி அடிச்சல ஊழமுக்கு வெளியேறல படிக்கட்டிலே காக்கப்படி பச்சை தண்ணி விட மாட்டேன் ஏண்டா தொன்ன பழ ஐயா பிரட்டி எடுக்க தட்டி பாத்துக்கீங்க ஏண்டா தொங்குடி பழ உள்ள அழிவுமே ஏண்டா மூக்குறிஞ்சி ஐயா ஏண்டா பூம்பு மட்டும் அப்ப நாங்க 3 வச்சு நாங்க கேட்டோம் இல்லையா கேட்டார்கள் மூடுவர் கொள்ளை மூச்சு பத்தியப்பட்ட நெல்லும் கொள்ளை நீங்க அடிச்சடியில கேட்டார்கள் முத வாங்கி செத்தார்கள் மடிந்து செத்தார்கள் மாப்பிள நோக்கும் இவாளுக்கும் மாப்பின்ற காரணம் என்ன ஏய்யா. நீ முள்ளுப்பட்டி முத்துமனாச்சே உண்மைதான். நான் அரமனை கணக்கு பிள்ளை ஆமாங்கய்யா. இவாளுக்கு நோக்கு மாப்பின்ற காரணம் என்ன அதுக்கே ஈப்புந்து மாடு மாதிரி அங்கிட்ட ஓடுறீங்க ஐயா, ஒரு அரமனை சேசமான மாப்பின்ற காரணம் என்னையா இப்ப என்ன சொல்லிவிட்டா மாப்பின்ற காரணம் என்ன ஐயா உங்களை எல்லாம் இந்த திருச்சி சிறையில அந்த வெள்ளையில இப்படி தடை சுத்தினாங்க இல்லையா ஆஹா. திருச்சியில ம். உங்களை பத்தி விசாரிப்பதற்காக பெரிய மகாராஜ் இளைய மகாராஜாவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க சரி உங்க வீட்டுக்கு போனா ம். உங்க சம்சாரங்களை பார்த்த உடனே ஆ. வாங்க கொடை நாய்க்கிற அண்ணே ஆஹா. வாங்க கிரிக்கெட் நாய்க்கிற அண்ணே ம். வாங்க சுப்புல நாய்க்கிற அண்ணே ம். அப்படின்னு எங்களை பார்த்த அண்ணேனா ஆஹா. எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும் தங்கை மரணம் எங்க தங்கையா தானே உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கான் ஆமா பாலம் பாலம் தங்கை மரம் இருக்கணையா அப்ப தங்கச்சி உங்களுக்கு என்ன வேணும் மாப்பிள்ள என்ன வேகமா பார்த்து உண்ணி கொடுத்துட்டு என்னையா நொங்கு மாதிரி கிடக்குது உனக்கு என்ன தெரியும் ஆ. இப்ப நக்கல் படம் தெரியும் நையான் படம் தெரியும் சரி ஒரு இளங்களை பிளாட்டி கிடந்தா ஆமா ஒரு அதாட்சியமாக ஒரு வீட்டை கட்டுவைகள் உண்மைதான் ஒரு மாட்டை கட்டுவைகள் கட்டுவோம் ஒரு குப்பையை கொட்டுவைகள் கொட்டுவோம் வண்டியை நிப்பாட்டுவைகள் நிப்பாட்டுவோம் சொந்தம் கொண்டாடுவைகள் கொண்டாடுவோம் பக்கத்து வீட்டு சண்டை போன சண்டையா இருக்கும் சரி அண்டி தண்ணியை தயார பண்ணுவைகள் ஏன் நாங்க ஆமால் சரி. ஒரு குடுக்கல் வாங்கல ஆமா. முன்ன பண்ணிருக்கான் பொறுமை இல்லாம அடித்து மண்டோடு அடித்து உடைத்து ஈழக்குளம கட்சியில கைய கட்டி நிற்பைகள் நாங்க நீங்க சரி ஐயா அப்படி இல்ல ஐயா அப்படி ஒரு ரூபா பேப்பர் சரி ஒரு ரூபா மைதானியா ஆ, எழுதி கொண்டு உள்ள எழுன்னு வச்சுக்க எதுக்குள்ள எழுத்து அழிஞ்சாலும் விட மாட்டேன் ஜாக்கிரதை ஆ, அதுக்காக ஐயா பார்த்து சரி என்ன வார்த்தை தெரிவிக்க ஐயா அப்புறம் ஐயாவுடைய பெருமை என்ன ஆ, ஐயாவுடைய அந்தஸ்து என்ன சரி. ஐயா தண்டாயம் உங்க கால் மாத்திரம் உங்க கை கமிட்டிச்சு நல்ல கோழி கொஞ்சம் கால் மாதிரி சொடக்கு ஒடிச்சு மேல கொண்டு போடுவான் ஆஞ்சு கடிக்க பாக்குறியா நேற்று நீங்க கிடைச்சீங்களே பாருங்க சொல்ற ஐயா சொல்றது 100க்கு 100 உண்மைதான் ஆஹா. ஏன்னா எதிரியா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிறேன் ஆமா. நம்மளுக்குள்ள ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள ஒரு மச்சின மாமனுக்குள்ள ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல தகராறு வந்துடும் ஆஹா. ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள சொத்து தகராறுல எனக்கு 10 சென்ட் குறையா இருக்கு ஆமா. உனக்கு 10 சென்ட் கூட இருக்கு பொறுமை உனக்கு எப்படி 10 சென்ட் கூட பக்கற போச்சு ம். எனக்கு எப்படி 10 சென்ட் கம்மியா பக்கற போச்சு ஆஹா. அப்ப நான் என்ன செய்வோம் என்ன செய்வீங்க? ஒண்ணுக்கு ஒண்ணு பொறுமை இல்லாதபடி அடித்து தகராறு பண்ணுவோம் ஆமா. ஒரு பொது இடங்கள்ல குப்பை குளங்களை கட்டிப்பட்டு வண்டி வாசி நிறுத்திப்பட்டு இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் பூரியும் நீ எப்படி இந்த இடத்துல குப்பையை கொண்டு போச்சு நீ எப்படி இந்த இடத்துல ஆட்டி சண்டை கொண்டு போச்சு ஆமா. நீ எப்படி இந்த இடத்துல மாட்டை கட்ட போச்சு ஆஹா. நீ எப்படி இந்த இடத்துல வைக்கப்படும் அடைய போச்சு பொறுமையா. அப்படின்னு பொறுமை இல்லாதபடி அடித்து மண்டை உடைத்து ரத்தத்தை வடித்து படித்து கச்சேரியில் போய் நிற்போம் ஆமா. கச்சேரியில் என்ன செய்வோம் என்ன செய்வீர்கள் காசு இது வரைக்கும் பார்ப்போம் ம். காசு இல்லையா இருக்கிற நிலம்புலம் வீடு வாசல் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானப்பட்டு தரமட்டமாய் நிற்போம் தரமட்டமான பெகள் ஆனா ஐயா அப்படி அல்ல அப்படி அல்லை ஏன்னா ஐயா படித்தவர் படித்தவர் பட்டமற்றவர் மற்றமற்றவர் ஏன்னா அந்த காலத்துல பெரிய 9 வகுப்பு படிச்சவர் ஐயா, ஒரு ஐயா பார்த்து பெரிய 9 வகுப்பு படிச்சவர் ஐயா ஐயா ஆ, 9 நீ சொல்றியா என்னய்யா 9 வகுப்புடா சரி அன்னைக்குள்ள பெரியவர்களுக்கு தெரியும் எப்படி ஏட்டு படிப்புகள் ஆமா ஏட்டுனா தெரியுமையா எட்டுனா பனை ஓலையினால் எழுப்புறவன் படிப்புகள் ஆமாங்கய்யா அன்றைக்கு எழுத்தானால் எழுதி படிச்சார்கள் உண்மைதான் இன்றைக்கு என்ன தெரியுமா இன்றைக்கு என்ன நிலத்தை வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் உண்மைதான் அன்றார் விளைச்ச தானியங்கள் அதை வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் ஆமாங்கய்யா ஆடு மாடு கோழி குஞ்சோடு வித்து பிள்ளைகளை காலேஜ் மாநிலங்கள் படிக்க வைக்கிறாங்க உண்மைதான் ஆனா படிப்புல இன்றைக்கு ஒரு கால்போன் செல்போன் என்ற காலைப்பை போச்சு அதற்காக ஐயா ஈஸியா கொண்டு போய் அன்றைக்குள்ள படிப்பு வேற இன்றுள்ள படிப்பு வேற இருந்தாலும் அன்னைக்கு வந்து கீழே மணல்ல வந்து ஆனாவனன் போட்டு எழுதுனாங்க ஆஹா. அன்றுள்ள படிப்பு வேற இன்னைக்கு இன்டர்நெட் ஆமா. இமெயில் லேப்டாப் இப்படி போய்க்கிறியா இருந்தாலும் ஐயாவுக்கு கோபிச்சுக்க மாட்டீங்களே தெரியுங்கள் ஐயாவுக்கு கால் ரூபாய் செலவுல ஆமா. கோவப்பட மாட்டீங்களே சொல்லுங்கள் நீங்க எந்த கையில பேனாட்டு எழுதுற முறையை மட்டும் சொல்லிக் கொடுங்க ஆ. எங்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்கு அடிச்சுக்கிற நாளைக்கே விட்டுரும் உடனே வா உடனே விடுறான் வலதியில பேனால் வலது கையில பேனா இடதுல பேப்பர் சரி முறையோடு எழுத்து எடுத்து இந்த பிள்ளைகள் மொழி ஆ. உள்ள நல்லுங்கள் எதுக்குள்ள
ஆபீஸ்ல போஸ்ட் ஆபீஸ்ல சரி ஹைகோர்ட் பிரமன் ஜட்ஜ் என்னன்னு போடலாம் வலதுகள் எது உள்ளதுங்க ஆமா இப்ப நான் முள்ளுப்பட்டி முத்தப்பநாயகர் கட்டப்பமுடைய தாய் மாமன் நீங்கள் கணக்கு பிள்ளை வரைக்கும் திவல் தானாதி பிள்ளை அரமண கணக்கப்புல நம்ம 2 பேரும் சகஜமா அரண்மனையில மாமி மச்சின முறை வச்சு கொண்டாடிக்கிறோம் ஒரு சகஜமா விளையாட்டுகள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு 4 பேர் சேர்ந்து நம்ம 4 ஒரு பைபாஸ் ரோட்ல நடந்து வைக்கிறீங்க தூக்கி போட்டு மணிக்கட்டுல சொடக்கு நொடிச்சு தொங்கோட்டு போறாங்க அப்புறம் ஐயா நோனா வெடிச்சு சூனா வச்சு பூனா விளையாடுறீங்க நோனா சூனா பூனா மர்த்தமனே ஐயா சுருக்கமான செய்தியை நோட்டு புத்தகத்துல வச்சிருவீங்க நோனா சூனா பூனா மர்த்தமனே நோனான்றது நோட்டு சூனான்றது சுருக்கமான அப்படியா பூனான்றது புத்தகம் அதான் நோனா சூனா பூனா நிறுத்துமையா எங்களை என்ன சொல்லி கொடுப்பீங்க வார்கள் அங்கே கர்சக்கொட்ட 110 நெல்லுகளும் சரி ஏடி முகத்தக்க நாளில் தள்ளிடுவார்கள் நீங்க செமந்து வந்தா போ தெரிவித்து கூட்டி போன இதற்கு என்ன நாங்க என்ன தெரிவித்தீர்கள் வாருங்கள் மந்திரியாரே 71 பாளையப்பட்டு மன்னர்கள் வரி கட்டி வருகிறார்கள் ஆனால் கட்டம் முகமது மகராசு மட்டும் வரி கொடுக்க மறுக்கிற காரணத்தினால அங்க போய் நெல்லு கட்ட தரமாட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஆமா தெரிவித்தார்கள் இதற்கு என்ன நாங்களாம் போய் அந்த வேளாண்டி கருப்பணன் பாண்டியன் மூவடத்தில் போய் வட்டிக்கு நெல்லு கேட்கிற நெல்லு கட்ட தகாத வார்த்தைகள் பேசி வாய்க்கால முற்றி கையால பிறந்துக்கிறக்க நீங்க மட்டும் அந்த வைக்கப்படும் மரம் போய் என்ன பண்ணீங்க கை கலப்பு பாருங்கள் ஐயா அரமண கணக்கப்புல வந்திருக்காரு சரி தனியாக சாப்பாடு பிரம்மக்குந்தார்கள் சக்கர கூட கம்மாயில பாருங்கள் நீங்க எல்லாம் நாட்டு மக்கள் சாப்பாடு சாப்பாடு போட்டு தோணிகள் சக்கர கூட கம்மாயில ஆமா கணக்குகளை பார்த்த வந்த வழியாக ஒரு வாயிலாத சீமன்கள் கத்துனது கதர்ன பட்டினி பசி வைத்திருமையா அரமணமாடு தண்ணி வெண்ணிலாம் குளமலம் கலந்துச்சு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஈவரக்கம் செய்யா எங்களுக்கு பற்றி கணக்குகளை பார்க்க போயிட்டாரு மாடியில் அப்படி கிடக்கு ஒரு தண்ணி வெண்ணி ஒரு ஈவரக்கம் எங்களுக்கு என்ன தெரியும் மாட்டை பத்தி ஒரு முள்ளுப்பட்டி முட்டை போனாக்கர் சரி என்ன செஞ்சுச்சு அது என்ன நிலைமையை பாரு தண்ணி வெண்ணி நம்ம கிடந்த பாரியா எப்படி ஐயா வந்து பக்கத்துல பாவம் சிந்து மாடு சினைக்கு கட்டுதுங்க உளுத்தி மாடையில 2 கால மாடுல பிடிச்சுவாங்க ஐயா மாட்டுக்கு போடுவான் மாட்டு போறியா ஐயாவை கண்டன அதலி கத்துனதியா ஐயா வந்துட்டார் பிள்ளை போடுவார் தூரம் போடுவார் ஐயா கண்டனவா எப்படி இன்னும் ஒரு தடவை இருக்கு இறக்கும் கூட உங்களுக்கு இருக்காயா இன்னும் ஒரு தடவை கட்டுங்க நிலைமையை பாரியா இதான் ஊசிக்கு பிறந்த மாடு இன்று ஆமா ஆமா இன்று கத்திரிக்கை கதறர்கள் சரி பாமரிக்காம கோலம் பிடிப்பட்ட வைக்கப்படப்படுற காரணம் என்ன அப்ப நீங்க கூலத்தை புடுங்குனீங்க ஆமையா போய் சொன்ன பொருளை சொல்லணும் என்ன தெரியுங்க நாங்க வந்து படப்புல பாக்கும்போது தருப்புன்னு ஒரு சத்தம் கடிச்சு உள்ள என்ன பண்ணீங்க தருப்புண்டா ஆமாங்க ஐயா அரமண கணக்கப்படி வந்திருக்காரு சரி தனியாக சாப்பாடு பிரமா கொடுத்தார்கள் அப்படிங்களா அல்ல கனிவேன பிரமா சாப்பிடு அப்படி சொல்லுங்க எல்லாரும் பிள்ளை கொடுத்தார்கள் அதான் கண்டு முளைப்பாரியா போட்டு போய் கிடக்கு அவசரத்துல வெதையோட முழுங்கிட்டானாயா ஆமா வளர காயா காட்சி இருக்கு அதனால காய் எடுத்துக்கமே ஆமா அந்த காய் எடுத்து கொண்டு போய் சரி இந்த ஏரியா சிறுவனூர் ஆமா சீனிமடை ஆமா நாலூர் ஆமா முக்கோணம் இந்த ஏரியால வித்து பொழைச்சுக்குங்க ஆமா மிச்சம் மீசா இருந்தா மீதம் இருந்தா சீனிய தொட்டு பிறங்க இப்படி நக்கி பாருங்க ஈச்சி புடுங்க நல்லா இருக்கு உங்க பிய பெருநாத்தமா இருக்கு இந்த கருமருந்து வாட அடிக்குது அது மாதிரி ஐயா சரி நடந்த விவரத்தை பெரிய மகாராஜா தெரியப்படுத்தணும் பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க இளைய மகாராஜா நம்ம கோவத்தில் இருக்காங்க இந்த படப்புல நடந்த விஷயத்தை யாருக்குமே சொல்ல மாட்டார் என்ன பார்த்தா தாய்மாரெல்லாம் காலையில அடிகுழாயில தண்ணி எடுக்க வரிசையில் நிற்பாங்க ஒரு 4 பேருக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் நான் முக்கியமா சொல்றேன் 2 காதியத்தை கைவிட்டு சொன்னா சரி மறந்துடுவார்கள் 2 சின்ன சொன்னீங்கடா சரி வந்தானா பாகி வரப்ப வைக்கப்படப்ப நாசமட்டு போயிட்டானே நாசமா போக என்ன வாய் என்ன ரப்பர் வாய் மாதிரி போகுது வீதி வீதியா அதிகப்படுத்துவாரு கேவலப்படுத்துவாருயா அப்ப யாருக்குமே சொல்லக்கூடாது ஏத்த வேண்டாம் சரி அழைத்த குரலுக்கு பாயாசம் உங்க மகன் கல்யாணம் அப்பளப்பு பாயாசம் அப்பளப்பு பாயாசம் அழைத்த குரலுக்கு சரிங்க உடனே எடுத்து உங்களுக்கு தனியாக வச்சிருக்கேன் சரிங்க அதை மட்டும் வெளியேத்தாதீங்க இருந்தாலும் பரவாயில்லையா ஆமா மகாராஜா எதிர்பார்த்தோன்னு இருக்காங்க பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க ஆனா இளைய மகாராஜா மட்டும் ரொம்ப உங்க மேல கோபத்துல இருக்காங்க என்னையா ஆமாங்கய்யா ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன வரும் தெரியல ஏன் என்னன்னு தெரியல அப்படியா மகாராஜா எதிர்பார்ப்போம்யா ரொம்ப வருத்தமா இருக்காங்க ஆமாயா சீக்கிரம் மன்னர்களை எதிர்பார்த்து சிந்திக்க வேண்டும் அவர்களுடைய சந்திக்க வேண்டும் சீக்கிரமாக
எங்கள் மன்னன் நான் எதிர்பார்த்து நிற்கின்ற நான் உங்கள் மன்னன்.
மதினாரே வாருங்க தலமாக இருக்கின்றீங்களா நலமா இருக்க பிரபு. நாங்கள் யாவேறு போக பொழுது என்ன திருப்பி தனிப்பின மன்னந்த பேர் வரும் தெரிவிங்கள். வட்டிக்கு 7 கேள்கள் கொடுத்தால் வாங்கி பாருங்கள் இல்லையென்றால் திரும்பி பாருந்தால் திரும்பித்தான் தவிர ஆமா. 1000 கம்பளன் ஒரு பரிவாரம் 64 படங்கள் சென்று அந்த காவல்தாம் அவரை கொன்று 136 பட்ட நெல்லெல்லாம் அள்ளி வந்து விட்டீர்களே இதற்கெல்லாம் காரணம் யாருடைய அதான் சிவன். என் உடல் வந்த தம்பி மேல் பரிசு வந்திருக்கிறீர்கள் இதெல்லாம் நியாயமா அகமலை. தாங்கமா தெரிவித்தோம். ஏங்கிச்ச வேண்டும் கருணைச்சமல கற்பனன் படைக்கத்துத பாண்டித்யம். பாண்டியத்தேவர் நெல் கேட்டோம் பிரபு. கேட்ட இடத்தில் எங்களை பார்த்து தரக்குள்ள வார்த்தை ஏற வார்த்தை கேட்டார்கள். பத்தன் வார்த்தை பார்கள். கமலவில்லை பார்கள். இது நம்ம கேட்ட கேள்வி இல்ல. பெரிய மராசா சின்ன மராசா கேட்ட கேள்வியாக தெரிகிறதே கமல வீரர்கள் தான் தெரிவித்தேன். அதற்கு என்ன தெரிவித்தார்கள் கோபத்தை மினி முக்கில் வச்சு தடவாத்தார்கள். என்னையா எங்க மேல படிச்ச தெரியுறாங்க மகாராஜா போய் வெட்டிக்கு நெல் கேட்ட மகாராஜா தகாத வார்த்தைகளால் பேசினார்கள். பிறகு இனிமேல பேசினார்கள். அப்பொழுது மந்திரி தெரிவித்தார் கமலத்தார்களே இது நம்மள கேட்ட கேள்வி அல்ல. பெரிய மகாராஜ் இளைய மகாராஜ் கேட்ட கேள்வி அடியுங்கள் குட்டுகள் ஏன் விட்டவர் வருவாங்க. முத்தப்ப நாயக்கரே மகாராஜா தாங்கள் வல்லமை படுத்தவர் விவரமானவர் ஐயா மந்திரியாரே பாருங்கள் ஏதோ தகாத முறையில் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் உங்கள் மகன் காப்லாவை அடுத்த வருஷம் வைத்துக் கொண்டு தெரிவித்த அந்த காரியம் நடந்திருக்குமா நாங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தோம் மகாராஜா என்ன தெரிவித்தீர்கள் மந்திரியாரே வாருங்கள் ஏதோ தகாத வார்த்தைகள் பேசுகிறார்கள். உங்களுடைய மகன் கல்யாண காதலி விழா இந்த ஆண்டு நடக்க விட்டாலும் பரவாயில்ல அடுத்த ஆண்டு சீரும் சிறப்புங்களை நடத்தி தர முடியல. எவ்வளவு அதற்கு என்ன தெரிவித்தார் ஐயாவுக்கு என்ன மனசுல என்ன என்ன எண்ணங்கள் எவன் வீட்டுல எல்லாம் விழுந்தான்னா ஐயா மகன் கல்யாண காது குத்தி நடக்கணும் அது அவருடைய எங்க இருக்கு திட்டம்? திட்டம் எங்க இருக்கு ஒரு திவான்ற பட்டத்தை கொடுத்து நெஞ்சில் அடிச்சு நெஞ்சில் அடிக்க கூடாது. மந்திரியாரே இது எல்லாம் உங்கள் சூழ்ச்சியாக உங்களுடைய சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் உண்மையிலே எங்களை அறியாது தங்களை ராமநாத்தில் விட்டு வந்ததை மனதில் எண்ணிக்கொண்டு இப்படிப்பட்ட நய வஞ்சகத்தை சேர்ந்துமல்லாமல் தம்பி மேல் பலிசுமத்து வந்திருக்கிறேன். இளைய மன்னர் தெரிவித்தார்கள். என் தம்பி என்ன தெரிவித்தார் எப்படி வட்டிகள் மகன் சாமர்த்தியம் என்று நம்ம கொன்றுவார்கள் என்று பாருங்கள். அதான் உண்மை அது சாமர்த்தியமாக தாங்கள் படித்தவர் பட்டம் பெற்றவர் தங்கள் திறமையை பாராட்டி சாமர்த்தியமாக வாங்கி வந்தால் தெரிவித்திருக்கிறார் கொன்றுவார்கள் சாமர்த்தியமாக. ஐயாவை நீங்க தொலைக்கிதான் அனுப்பி விட்டீங்க. விலைக்கு வந்திருக்காரு விலைக்கு வருவாங்க. மந்திரியாரே தாங்களும் நான் என்ன தெரிவித்தேன் கொன்றுவார்கள். எப்படி கொண்டு வார்கள் ஆரக்குளம் கோரக்குளம் சாலிகுளம் கொண்டு கூட 5 இடத்தில் நெல்மணி அறவட்டி காவட்டா இருக்கிறது. ஏற்கனவே வளர்ப்பு 11 லட்சம் மர்ம விளையமாக்க மனமுணர்ந்த கலைஞரத்தில் நெல்மணி எல்லாம் தீர்ந்து விட்டது. நெல் போய் கேளுங்கள் நெல்லுக்கு நெல் தருகிறோம் மறுத்து விட்டார்களா ஒரு வட்டிக்காவது தாருங்கள் அதுக்கு மறுத்தார்களா ஒன்னே வட்டிக்கு தாருங்கள் அதுக்கு மறுத்து விட்டார்கள் வட்டிக்காவது வாசிக்காவது வட்டி என்றால் தொட்டு வாசி என்றால் எழுத்து பத்திரமா கூட தருகிறோம் பல விதமா எப்படியாவது கேட்டு வாங்கி வாருங்கள் தெரிவித்தேன். ஏதோ கேட்டமே நான் என்ன செய்வது சரி இருக்கட்டும் ஐயா 71 பாலைப்பட்டி செமினார்கள் அல்லவா தாங்கள் பாலையோட கரசவட்டில் மட்டும் கேட்டிருக்கீர்கள் அது உங்களை நம்பி திவான் என்ற பட்டவர் எங்கள் அண்ணன் கொடுத்து விட்டார். தாய்மார்கள் கூட நம்ம அம்மா திவான் அவர்கள் பேச்சை கேட்டு போய் வாருங்கள் அனுப்பிட்டோம். அது எங்க மேல தவறு மகாராஜா செய்யணும் செஞ்சுட்டு பாருங்க. குருநாதன் கோழி மாதிரி முடிக்கிறாரா கொண்டு வாணி ஊடால இல்லையா அருகலம் சுப்பராமர் அவர்கள் நமக்கு பாத்தியப்பட்ட 2 செமிந்தார்கள் அங்க போய் கற்றுக்கலாம் அல்லவா வெறுந்தான் கொண்டு வாண்டு இவரும் உள்ள போய் தள்ளுவாருன்னு 6 கண்டானு நீங்க தான் மணிக்க வந்து அண்ணா திவான் அவர்கள் ஒரு காலத்தில் கோடியந்தாடி கொடிமரன் ஆட்டி கொடுத்தவர் அண்ணா வீரத்தில் அண்ணா வீரபாண்டிய கட்டப்பம்மன் ரோசத்துல தம்பி ஊமத்திரபாணி உயர்ராமன் மன்னிப்பு கேட்கிறார் அண்ணா திவான் அவர்கள் நீங்க தான் மன்னிக்க மாட்டேன் எந்த குற்றம் மந்திரியாரே நடந்ததை விட்டு நடக்கபடி கவனிப்போம். நாங்கள் அண்ணன் தம்பி தாக்களை என்ன செய்ய நினைக்கின்றீர்கள் என்னுடைய மகன் கால்விலாசி சிறப்பாக நடத்த வேண்டும். தங்களுடைய மகன் கால்விலா சீர் சிறப்பாக நடத்த வேண்டும். எங்கு நடத்தலாம் நினைக்கின்றீர்கள் திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும். பார்த்தீர்களா இப்படிப்பட்ட அரண்மனை இருக்கிறது சக்கதேவி ஆலயம் இருக்கிறது ஏன் எங்கு நடத்தலாமே பிரபு இப்ப வெள்ளியம்மாளுக்கும் பாதலிக்கு திருமணம் முடிந்து வருஷங்க திரும்பவளை ஆகையினால் நடத்தணும் ஒரு பிரார்த்தனாக உண்டு இல்லையா என்னையா நாங்கள் வந்தது பார்க்கிறோம் உங்க நோக்கு மட்டும் பேசுறீங்க நானும் பார்க்க ஊட ஊட போயிட்டு இருக்கேன் ஊட பொழுது நல்லா இருக்கேன் உங்க மகன் கல்யாண காதலி விழா எங்க நடக்குது திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும் ஐயா இந்நேரம் நம்ம உளுத்தி மரம் இருந்து திருச்செந்தூர் பஸ் இருக்காயப்பா சாரட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு 4 வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு வெடி வீட்டுல மாடு மிரண்டு புடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு உங்களை நான் புதைச்சா வச்சிருந்தா உங்க மகன் அங்க அரண்மனை தூக்கிட்டு வாங்க நேற்று தான் 4 கடப்பார கம்பி நானும் என் மாப்பிள்ளை சத்தியாவனும் முனை பிடிச்சி வச்சிருக்கான் கடப்பார கம்பியா ஆமையா அகண்டு காதலம் கிழிந்துவோமே என்ன செய்வது உங்க மகனை என் மடியில உட்கார வச்சு நாங்க புடக்கு 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 ஊமை குட்டா குத்துறா நீங்க குத்துனாலும் புங்கு அப்படியானால் யார் யார் வரவேண்டும் இங்கே 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 மடவர்கள் அந்த பெண்கள் வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் பட்டத்தர
ஏடி சகோதரர் சேர்வார்கள் தாங்கள் கோட்டில் வந்து கொள்ளும் இளைமன் வர வேண்டும். வார்த்தையை நிறுத்தும் ஐயா. ஏதோ சூழ்ச்சிருக்கிறது. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 பணத்தேர்வான அந்த படத்து பெண்கள் அனைவரும் வர வேண்டும். எனது அண்ணா மட்டும் தன்னந்தலை பாஞ்சாலம் சேர்க்க வேண்டுமா? என்னையா காரணம்? வர மாட்டாரு. யாரையா வாங்க உப்பு கழிக்குமையா? கூறு 10 வந்து வாங்க கூட மாட்டாங்க. உப்பு கழிச்சுக்கிறோம். ஊடால் இது இருக்கு மாத்தியா? குடல் அதை வாங்கி சாப்பிடுறியா? இனிச்சு சிக்கும். சரி பக்கத்திலாக வெட்டிப்படி வச்சு மேலே ஆபத்து வந்தா சிக்கும். திருச்செந்தூர் ஆலயத்திலிருந்து 7 விந்தனம் எடுத்துக்கிறோம். ஒரு நகரம் சங்கடம் உடனே நிறுத்துமையா. வெங்கடம் எதற்காக ஏற்படுத்தியிருக்கின்றது? ஆபத்துக்கு என்ன செய்வது? ஆபத்து மாவளி பிரபு மாமனாரே. ஆபத்து என்றால் தான் ஆபத்து வந்து தெரிந்தால் தான் ஆபத்துன்னு சொல்லிடுவேன். ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆபத்து என்றால் ஒரு செட் அப்படி அனைவரும் அந்த மாதிரி கூடாது. அப்படியா? அப்படினால் அண்ணாவை சந்தோஷப்படுத்த தேவராட்டி செல்லுங்கள். அப்படியா? அப்படியே செல்லுங்கள். செஞ்சிருவோம் பிரபு. நீங்க சொன்னது போல நடத்திடுவோம். அப்படியானால் ஐயனே பிரசத்தி உடப்புற காளி கொண்டு கொண்டே குண்டு குண்டே குடி கொண்டாளா கோவி கொண்ட சக்காதேவி குளம் காக்கவாளா குண்டு 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 குண்டாலாமா குடி கொண்டவனோ கோவில் கொண்ட சக்காதேவி குளம் காக்கவாரா. அப்படியே படிக்கல நாங்க படிக்கிறோம் பாரு. அடியா தாடியா அம்மாடியா அம்மாடியோ அம்மாடியோ அம்மாடியா அம்மாடியா எத்தனையா காத்திருந்த மகன்களை திரும்ப திட்டம் கூறினாய். என்ன பாரு தெருவு மாறி போயாயே. அடுத்த தெருவியா? நான் வளர்த்த ஏன் ஜாமியா சீமான் 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 ஏன் ஜீமியா சீமானிய நேற்று தாழ்ப்ப மண் குதிரை மாதிரி இருந்து இன்னைக்கு போய் கருவோட தூக்கியா தொட்ட தண்டிகளா லங்கடியாலா துறவழி போக வேண்டும் லங்கடியாலா மார்க்கம் லங்கடியாலா லங்கடியாலா அஞ்சமாக போக வேண்டும் லங்கடியாலா யக்க அரிரங்க ஆயா தம்பி ஊமத்திர பாண்டியா அண்ணா. நாம் இருவரும் இருந்து வந்த நாள் முதலாய் ஒருவர் விட்டு ஒருவர் பிரிந்ததில்லை தம்பி. அண்ணா தங்களுடைய பிரிவை நினைக்கும் பொழுது என்னோட மரம்போ வேதனை தெரிவிக்கின்றேன். அப்படியா அண்ணா? என் உயிரே இதய கனியே என் உயிரே இதய கனியே என் தம்பி பாண்டியனே என் உயிரே இதய கனியே என் தம்பி பாண்டியனே உங்களை நான் பிரிந்து செல்ல உள்ளாமது எரிமலை போல் உள்ளாமது எரிமலை போல் என்னுயிரே இதய கனியே எங்கள் அண்ணா பாண்டியே உங்களை பிரிந்து செல்ல உள்ளமெல்லாம் உருகுதனா
அழுவதினால் வேதனை தான் மீறுதடா, வேதனை தான் மீறுதடா. என் உயிரே இதய கனியே எந்த பாண்டியரே உந்தனை பிரிந்து செல்ல உள்ளமெல்லாம் உருகுதண்ணா, உள்ளமெல்லாம் உருகுதண்ணா. ஒன்றுபட்ட நாற்பதனால் ஒரு நாளும் பிரிந்ததில்லை. வந்து வந்த நாள் முதல் ஒன்றுபட்ட நாற்பதனால் ஒரு நாளும் பிரிந்ததில்லை. அண்டை நாட்டு வெள்ளையனால், அண்டை நாட்டு வெள்ளையனால் அழிந்திடுமோ நம் உறவு, அழிந்திடுமோ நம் உறவு. என் உயிரே இதய கனியே எந்த பாண்டியரே உந்தனை பிரிந்து செல்ல உள்ளமெல்லாம் அரிமலைவோ, உள்ளாமலை அரிமலைவோ. அண்ணா. காடு வேட்டைக்கு சென்றாலும் ஒருவர் விட்டு ஒரு புரிய மாட்டோமே. ஆமண்ணா. ஒரு நாளும் பிரியாத தம்பி, தம்பி சோடி பிரியாத என்பிரவி. என்பிரவி உன்னை பிரிந்து நான் என்ன செய்வேன், உன்னை பிரிந்து நான் என்ன செய்வேன். காடை வேட்டைக்கு அண்ணா. காடை வேட்டைக்கு சென்றாலுமே சென்றுட்டாலும் கைகோட்டு செல்வோம் அண்ணா ரெண்டு பேரும், கைகோட்டு செல்வோம் அண்ணா ரெண்டு பேரும். அஞ்சு வேட்டைக்கு சென்றதுமே அண்ணா. தம்பி நான் பத்தி வேட்டைக்கு சென்றதுமே சென்றாலுமே பாங்குடன் செல்வோமே என்கிறாரே, பாங்குடன் செல்வோமே என்கிறாரே. ஆகாத காலங்கள் வந்துட்டாலும் நமக்கு ஆகாத காலமா? பாண்டியனே தம்பி முகத்திர பாட்டியா, ஆகாத காலங்கள் வந்துட்டாலும் வந்ததினால் அண்ணனும் தம்பியும் பிரியலானோ, அண்ணனும் தம்பியும் பிரியலானோ. நாம் அது பிள்ளை மகன் செய்த அண்ணா. ஜனயா. தம்பி ஆமண்ணா. நாம் அது பிள்ளை மகன் செய்த பஞ்சாலையா. பிரியவ நேர்ந்தோமே என்கிறதே, பிரியவ நேர்ந்தோமே என்கிறதே. ஆகாத காலங்கள் வந்ததினால் நமக்கு ஆகாத காலமா? ஆகாத காலங்கள் வந்துட்டாலும் நமக்கு ஆகாத காலமா தம்பி? நமக்கு ஆகாத காலங்கள் வந்துட்டாலும் அண்ணனும் தம்பியும் பிரியலானோ, அண்ணனும் தம்பியும். வாழ்த்து முன்னாக்கி நான் பணப்பட்டேன், மந்திரமானந்து கை கொடுப்பேன். நலமலையாலோ தன்னதையே, நலமலையாலோ
All ladies, all gentlemen, I am coming from London. Are you ready to Poncholam Guruchi? One 600 Queen of England reason. ஒன்னால் வாழும் ஆர்க்கரிவமடம் கடன் பட்டுண்டான் இந்த பிளட்டியர் ரோஸ்கள் கட்டபொம்மன் ஆத்துவன் வரி கட்ட மறுக்கிறான் என் பேரை கேட்டால் இந்திருந்திருக்கும் இந்த அந்தமே நடுங்கும் அப்படியே வளரும் மலர் வளரும் 12 தேசம் முடித்தவன் 12 தங்க கோல்டு மெடல் பரிசில் பெற்றவன் 13 பாஞ்சாலம் குறிச்சன் கோட்டை பிடிக்க வந்திருக்கான் ஓடின் சோதரி பெற்ற கோடித்துறை எங்களை யாரும் எதிர்த்து முடியாது எதிர்த்தால் வாழவும் முடியாது தென்னகத்தில் 72 பாலிவுட் மன்னர்கள் 74 பாலிவுட் ஜமீன்தார்கள் எங்களிடம் கைகட்டி சொல்லிட்டடித்து சலாம் சொல்வார்கள் பாஞ்சாலம் குறித்து வாழும் கட்டபொம்மன் பிரதர் மூமெண்ட்ரை ஆன் கேப்டன் மிட்டர் பகுதிர் வெளியிட்டவன் ஆளும் அப்படி தம்பீரன் எத்தனை லிகிதங்கள் அளிப்புள்ளோம் தக்க பதிலை பாஞ்சாலம் குறிச்சின் கோட்டையில் இன்று போர்க்கொடி நாட்டிவிட்டான் பகுதிர் வெளியிட்டவன் மண்கட்டு